பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம கோமதியும் சரவணனும் கோர்ட்டுக்கு போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் நம்ம கோமதி இருந்துட்டு சரவணன் கிட்ட ஏதாவது நீ யோசிச்சியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா யோசிக்க சொல்கிறீங்க? என் முடிவில் நான் தெளிவாக தான் இருக்கேன். நீங்கள் யாரும் என்னை குழப்பி விடாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதுமா? அவள் பண்ணது இன்னைக்கு நினச்சா கூட எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமாம்மா? அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா என்னால். நீங்கள் எல்லாரும் பட்ட கஷ்டம் அது உங்களை பார்க்குற போதெல்லாம் அவ்வளோ கஷ்டமாக இருக்குமா? ஏமா எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போ அவளை டிவோர்ஸ் பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேள்வி வேற கேட்டுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் சொன்ன உடனே கோமதி இருந்துட்டு, அது எதுவுமே நாங்கள் மறுக்கலப்பா. ஆனால் இருந்தாலையும் வயிற்றில் இருக்கிற குழந்தைய நினச்சா ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா. எந்த பாவமும் அறியாமல் அந்த குழந்தை ஏன் கஷ்டப்படணும்? அது நம்மளை நம்பி இந்த மண்ணுக்கு வரப்போகுதுப்பா. நம்ம வீட்டு வாரிசை அவங்க சொல்கிற போது தான் நம்ம போய் பார்க்கணுமா? இங்கே பாருங்கம்மா, அவள் எனக்கு தேவையில்லை. அதுக்காக என் குழந்தைய நான் வெறுக்கவும் இல்லை. என் குழந்தை எப்படி என்கிட்ட சேரணும்னு எனக்கு நல்லாவே தெரியுமா? அதுக்காக அவளுக்காகலாம் என் குழந்தைய நான் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதனால் வரைக்கும் நீங்களோ இல்லை அப்பாவோ சொல்கிற எந்த வார்த்தையுமே நான் கேட்காம இருந்ததில்லை. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் எனக்காக செய்யுங்கம்மா. இனிமே அவ கூட நீ சேர்ந்து வாழ ட்ரை பண்ணி பாருன்னலாம் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்கம்மா. அது என்னால் முடியவே முடியாது. அதுக்கு நான் பேசாமல் செத்து கூட போகவும்மா. அவ கூட மட்டும் என்னால் குடும்பம் நடத்த முடியாதும்மா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களை எதிர்த்து பேசணுனோ இல்லை உங்களை அள வைக்கணுனோ நான் நினச்சி கூட பார்க்கலாமா. ஆனால் என்னம்மா பண்ண சொல்கிறேன்? அந்த பொய்க்காரி கூடலாம் என்னால் மறுபடியும் சேர்ந்து வாழ முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே கோமதி இருந்துட்டு எதுவுமே பேசாமல் கோர்ட்டுக்கு போய் நிற்கிறாங்க. அதுக்கடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம பாக்கியமும் தங்கமயிலும் கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. அடுத்த நிமிஷமே நம்ம பாக்கியம் இருந்துட்டு லாயர் எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஃபோன் எடுக்காதனால நீங்கள் இரு, நான் போய் கோர்ட்டில் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் எழுந்துட்டு தங்கமயில அங்கேயே விட்டுட்டு உள்ளே கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம கோமதியும் சரவணன் வராங்க. மயில் யாருக்கூடையும் பேசிட்டு நிற்காத, உன் முடிவில் நீ மாறவே கூடாது அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா இந்த சைடு நம்ம சரவணன் இருந்துட்டு, அம்மா நான் போயிட்டு லாயரை பார்த்து பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயரை தேடிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நம்ம சரவணன் இருந்துட்டு பாக்கியத்தை உள்ளே பார்த்த உடனே, நீ நினச்ச மாதிரி எதுவுமே நடக்க போகிறதில்ல. என் பொண்ணு எப்படியெல்லாம் விரட்டி அடிச்சிங்க, ஆனால் இப்போ என் பொண்ணு கர்ப்பமாக இருக்கா. அந்த செய்தியை கேட்ட உடனே உங்கள் வீட்டாளுங்க ஸ்வீட் பாக்ஸோடு என் பொண்ணை பார்க்குறதுக்காக வந்தாங்க. அதே மாதிரி நீயும் உன் பொண்டாட்டை தேடி எங்கள் வீட்டு வாசலில் நிற்க தான் போகிற அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் வீட்டு வாரிசை என்னால் எப்படி பார்க்க முடியும், பேச முடியும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக உங்கள் வீட்டு வாசலில் உங்கள் மருமகனாக நான் நிற்க போகிறது கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவளை வேண்டான்ற முடிவில் நான் தெளிவாக தான் இருக்கேன். தேவையில்லாமல் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு சரவணன் சவால் விட்டு பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு கோர்ட்டுக்கு வர சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோமதி இருந்துட்டு தங்கமயில பார்த்து, நீ எப்படிமா இருக்க, சாப்பிட்டையா, நம்ம கரெக்டான வேலைக்கு மாத்திரையா போடுறியா, பத்திரமா இருமா, உன் முடிவை கொஞ்சம் மாற்றிக்கோமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சரவணனை கூப்பிட்டு, என்னப்பா உன் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை தானே அப்படின்ற மாதிரி கேட்கவும், அதுக்கு முன்னாடி தங்கமயிலோட வாக்குமூலத்தை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் கிட்டே கேட்குறாங்க. அழிந்த பொருள்வான்னு நம்ம சரவணன் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி எதுவுமே இல்லாமல் நம்ம தங்கமயில் இருந்துட்டு, எனக்கு இவரோட மனைவியா வாழ கொஞ்சம் கூட இஷ்டம் கிடையாது. நான் என்னுடைய கல்யாணத்தை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதே மாதிரி நான் இவங்க குடும்பத்தில் ஏமாற்றி தான் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். எல்லா தப்பையும் நான் உணர ஆரம்பிக்கிறேன். எனக்கு போலியான நகை போட்டது, அதே மாதிரி என் படிப்பு விஷயம், என் வயசு விஷயம்னு சொல்லி இவங்களை ஏமாற்றி தான் நான் கல்யாணமே பண்ணிக்கிறேன். அதனால் திருமண பந்தத்தை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
இதை கேட்டோன்னே சரவணனும் மொத்த பேரும் வந்து ஷாக் ஆகுறாங்க. பாக்கியம் கோர்ட்லேயே கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாக்கியத்தை வந்து சைலண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வயிற்றுல புள்ளைய வச்சுக்கிட்டு இவ எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா, இந்த உலகத்தில் தகப்பன் இல்லாமல் பிள்ளைய வளர்க்க முடியுமா, எதுவுமே தெரிஞ்சுக்காம இவ இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் வந்து ஒரு பக்கம் ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கோர்ட்டில் நடந்த எல்லா விஷயத்தையும் சரவணன் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததான் அஞ்சலி கிட்ட கொடுத்ததையும் சத்தியம் பண்ணி கொடுத்ததையும் யோசிச்சு பார்க்குறாங்க. பாண்டியன் வராரு. கோர்ட்டில் என்ன நடந்துச்சுன்னு அம்மா உங்ககிட்ட சொன்னாங்களாப்பா, அவ என்ன வேண்டான்னு சொல்கிறாப்பா, இதே நீங்கள் சொன்ன மாதிரி சரி நான் கூட வாழ்கிறேன்னு சொல்லியிருந்திருந்தா என்னோட மானம் மரியாதை எல்லாமே போயிருக்குமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரிப்பா நான் கடைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த பக்கம் கோமதி ஒரு பக்கமும் பாண்டியன் ஒரு பக்கமும் என்னதான் நடக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டிய ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.